நிர்மலா தேவி வழக்கில் கருப்பசாமி முருகனை விடுதலை செய்திருக்கிறது நீதிமன்றம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். இந்த வழக்கானது விருதுநகர் மாவட்டம் சிறுமித்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த வழக்கு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் தற்போது அந்த வழக்கின் மீதான விசாரணையின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கி வருகிறார். முதற்கட்டமாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 மற்றும் 3வது எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியராக திருமூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவராக குற்றம் சாட்டப்பட்ட 3வது நபர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியைச் சேர்ந்தவர் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி. இவர்கள் 2 பேருக்கும் எதிராக இந்த சாட்சியங்கள் ஆதாரங்கள் ஏதும் போதுமானதாக அந்த சிபிசிஐடி காவல்துறையால் நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கில் இருந்து இருவரும் விடுவிக்கப்படுவதாக முதற்கட்டமாக இந்த தீர்ப்பில் முதற்கட்டமாக நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பில் வாசித்து வருகிறார்.